ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சீனர்கள் ஒரு குழந்தை கருவான நாளிலிருந்து தான் வயசை கணக்கிடுவாங்க. நம்ம குழந்தை பிறந்த நாள்லேருந்து வயசை கணக்கிடுறோம். ஆனால் சீனர்கள் கரு கொண்ட நாளிலிருந்து வயதை கணக்கிடுவார்கள். காரணம் என்னன்னா, ஆன்மா அந்த குழந்தைக்குள்ள கரு உண்டான போதே சேர்ந்துடுது அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா நம்ம இந்த கைலாச அதிபர் நித்யானந்தா அவர் சொல்றாரு, என்ன சொன்னார்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு 2.5 நாழிகைக்கு முன்னாடி தான் குழந்தையின் உடல்ல ஆன்மா சேரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்னுடைய கருத்து என்னன்னா, 2.5 நாழிகைக்கு முன்னாடி அந்த குழந்தையை பிறக்க வைப்பதற்கான அந்த உடலில் உந்துதல், அந்த உடம்புல, அந்த குழந்தையோட உடல்ல மனதிலும் மூளையிலும் உடலிலும் அந்த குழந்தை பிறந்து வெளியே வருவதற்கான உந்துதல்களை தருவதற்காக ஆத்மாக்கள் அந்த குழந்தையின் ஆத்மாவுடன் இணைகின்றன அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இது உங்களுடைய கருத்து எப்படின்னு தெரியாது, மற்றவங்களுடைய கருத்து என்னன்னு தெரியாது. ஆனா இதுதான் அந்த குழந்தைய வெளில கொண்டு வர வைக்க, கர்ப்ப கிரகத்திலிருந்து குழந்தை தலைகீழா மாறி தலை வெளியிலையும் கால் பின்னாடி வர மாதிரி வைக்கிறது அந்த ஆத்மாவுடைய வேலை. இதுதான் நம்ம கைடிங் ஏஞ்சல் மற்ற மதங்கள்ல சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள், அந்த குழந்தை பிறந்தவுடன் எல்லா முன்னோர்களும் பார்ப்பாங்க. எல்லா முன்னோர்களும் பார்க்கக்கூடிய நேரம் எதுனா அந்த குழந்தை பிறந்தவுடன் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம். பெரும்பாலானோர் அந்த குழந்தை பிறந்த உடனே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெற்ற தாயோ தந்தையோ அந்த குழந்தையை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் முதல்ல பார்க்கும்போது, பெற்ற தாய்க்கு கூட குழந்தை கருப்பா பிறந்துக்குது, அல்ல வெள்ளையா பிறந்துக்குது, மூக்கு பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு, வாய் சின்னதா இருக்கு, தாடை சின்னதா இருக்கு, இந்த மாதிரி எந்த குழந்தையும் பிறந்தவனை பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா குழந்தையும் பிறந்தவனா பார்க்கறது ஒரே மாதிரி தான் இருக்கும். நிறம் மட்டும்தான் கொஞ்சம் மாற்றமா இருக்கும். மற்றபடி மிக உன்னிப்பா கவனிச்சாதான் அந்த பரம்பரை தெரியும். தெரியாம போகாது. ஆனா பெரும்பாலான எல்லா குழந்தைகளும் பிறந்தவன் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்கறது. முகாமைப்பா எல்லாமே வளரதான் அது ஓரிரு மாதங்கள்ல தெரிய ஆரம்பிச்சிடும். பரம்பரையுடைய அந்த குணாதிசயங்கள்லாம் முகத்துல பார்த்தவன் தாய் என்ன பண்ணுவா, அப்பனா மாதிரி உரிச்சு வச்சிருக்குது, எங்க ஆத்தா மாதிரியே உரிச்சு வச்சிருக்குது, உங்க அப்பா மாதிரியே உரிச்சு வச்சிருக்கு சொல்லுவாங்க வச்சுங்களேன். இதெல்லாம் இயல்பான விஷயம். அவங்க சொல்ற அந்த துணியில என்ன உணர்வுகள் கலந்துருக்குன்றதை ஆத்மாக்கள் உன்னிப்பாக கவனிக்கும். தந்தை பாக்குறார், நம்ம குழந்தை தந்தை சிகப்பு, எங்க குடும்பத்துல எங்க தந்தை சிகப்பானவர், என் தாய் கருப்பானவர். தந்தை பாக்குறாரு, பார்க்கும்போது குழந்தை சிகப்பா இருந்ததுன்னா சந்தோஷப்படுவாரு, நம்மள மாதிரியா பிறந்திருக்குது அப்படின்னு. கருப்பான்னு வச்சிங்களேன், மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நெருடல் ஏற்படும். அந்த நெருடல் கூட ஆத்மாக்கள் கவனிக்கும். இந்த மனிதனுடைய எண்ணங்கள் அந்த குழந்தையுடைய வளர்ச்சியை பாதிக்கிறதோ ஊக்குவிக்கிறதோ செய்யும். இப்போ என்னுடைய சகோதரர் சிகப்பு கலரா இருந்தார் பிறக்கும்போது, நான் கருப்பு கலரா இருந்தேன். இப்ப 2 பேரும் ஈவன் ஆயிட்டோம். காரணம் என்னன்னா இந்த ஆத்மாக்களுடைய செயல்பாடுகள். ஆத்மாக்கள் 2 பேரும் ஒரே மாதிரியா கலர் ஆயிட்டோம் வச்சுங்களேன். கிட்டத்தட்ட அந்த இயல்பான கலர் போய் மழுங்கடிக்கப்பட்டு என் சகோதரர் இப்ப கிட்டத்தட்ட ஒரு கருப்பு நிற கலருக்கு வந்துட்டார் கிட்டத்தட்ட. அது ஆத்மாக்களுடைய செயல்பாடுகள். ஏன் அப்படின்றது காரணத்தை சொல்றேன் நான். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு குழந்தை பிறக்குது என்றால் எத்தனை விதமான ஆத்மாக்கள் அந்த குழந்தை வளரும் போது பார்க்கும்? இதுதான் முக்கியமான கேள்வி. இப்ப ஒரு குழந்தை பிறக்கும் போது பல விதமான கடன் சுமையோட பிறக்குதுன்னு எல்லாமே சொல்லுவாங்க. எக்கனாமிஸ்ட் எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா கடன், இந்த நாளைக்கு பிறகுற குழந்தை தலையில இந்தியா வாங்கின கடன்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த கடன் சுமையோட தான் அந்த குழந்தை பிறக்குதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது ஒரு ஃபேக்ட். அது ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட். அது சோசியாலஜிக்கலா அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை எந்த வர்ணம்னா எந்த சாதி, எந்த மதம், இதை பொறுத்து அதனுடைய வாழ்நாள்
இன்பத் துன்பங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. கண்டிப்பாக அது ஏன்னா அது வந்து பிறவிய சாபம் என்பது வந்து ஆன்றோர்களின் கருத்து. இது பிறவிய சாபம். பிறவி ஒரு மனுஷ குழந்தை பிறக்குத சாபம். அந்த சாபத்தை வந்து வரமா மாற்றக்கூடிய தன்மை வந்து அந்த குழந்தையின் ஆத்மாவுக்கு ஒரு வரப்பிரசாதம் அளிக்கப்படுகிறது. நீ சாபத்துடன் பிறந்திருக்கிறாய். இந்த சாபத்தை நீக்க முடியாது. அது இந்த பிறந்த குலத்தின் அந்த இது தர்மம். அந்த தர்மத்தின்படிதான் நீ வாழ்ந்தாகணும். அதன்படிதான் நீ வந்து கடைசி காலத்தை கழிக்கணும். மேல வாழ்க்கையின் இறுதி நாட்களை நீ கழிக்க வேண்டும். அப்ப நீ மரணம் அடைவாய். உன் ஆத்மா திருப்பும் மீண்டும் உன்னுடைய வம்சத்தில் பிறக்கும். இதெல்லாம் வந்து சொல்லப்படுகிறது. வம்சத்தில் பிறக்குதோ இல்லையோ அது வந்து வம்சத்தை வாழ வைக்கிறதுக்கு ஊன்றுகோலாக தொடர்ந்து இருக்கும் அந்த ஆத்மாக்கள். உதாரணத்துக்கு நம்ம ராஜீவ்காந்தி இறந்தார். அவருடைய ஆத்மா வந்து இன்னும் பூமியில் தான் இருக்கும். கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து விமர்சனம் இருக்காது. அது அவருடைய எண்ணங்கள், கொள்கைகள், லட்சியங்கள், அவருடைய ஆசைகள், கோபங்கள், தாபங்கள் எல்லாமே தீர்ற வரைக்கும் அது வந்து பூமியில் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு என்ன நடந்துன்றது தெரியாது. அது உணர்வு, அந்த மனிதனுடைய உணர்வு தனக்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டு நாம் கொல்லப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வே அதுக்கு தெரியாது. அந்த ஆத்மாவுக்கு தெரியாது. ஏன்னா சாகும்போது வந்து அதுக்கு தெரியாது. சாகும்போது அதனால்தான் வந்து தீவிரவாதிகள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, கொலை செய்யும் போது தீவிரவாதிகள் இந்த சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, முகமூடி அணிந்து கொண்டு கொலை செய்வாங்க. ஏன்னா அந்த ஆத்மா நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்பிக்கைலாம் நிறைய உண்டு. அந்த இறந்த பிறகு அந்த ஆத்மா, ஏன்னா அவன் சாக போறன்னு தெரிஞ்சிடும் அந்த விக்டிம்க்கு. அப்போ வந்து தன்னை கொலை பண்றோம்னா முகத்தை பார்ப்பான், இவன் வந்து நம்ம கொலை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாளைக்கு இறந்த பிறகு அந்த ஆத்மா வந்து அந்த குரல் பதிவு கேட்டவொன்னு எங்க இருந்தாலும் வந்துடும். அந்த குரல் கொலை செய்தவனுடைய குரல் எங்க இருந்தாலும் அவனை தேடி வரும். அவனுடைய பேச்சு, நடை, உடை, பாவனை எதுவா இருந்தாலும் அது அதே மாதிரி இருக்கும்போது அந்த ஆத்மா தேடி வந்து அவனை தீண்டும்னு வச்சுப்போம். தற்சமயத்துக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். சோ இந்த ராஜீவ்காந்தியுடைய ஆத்மா இருக்கும், அப்படிதான் இருக்கும். அது மாதிரி எத்தனை வருட காலம்னா கணக்கே கிடையாது. இப்ப எங்க முன்னோர்கள் ஒருவர் இறந்திருக்கார். ஒரு எப்படி துர்லபமாகவும் அல்லது வந்து ஒரு போரில இறந்திருக்காருன்னு வச்சுங்களேன். போரில் கொல்லப்பட்டிருக்கிறார். எதிர்பாராத விதமாக கொல்லப்படுகிறார். சாகரத்துக்கு ஒரு நிமிடம் முன்னாடியே தெரியும் தான் கொல்லப்பட போகிறோம் என்பது அப்படின்னு வச்சுப்போம். அவருடைய ஆத்மா வந்து அந்த ஒரு நிமிடம் என்ன நினைச்சிருக்கோம், அவர் அந்த மனசுல என்ன அலைகள்லாம் ஓடி இருக்கும், துரோகிங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை கொண்டுட்டாங்க, கொல்ல போறாங்க, இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆத்திரம் இருக்கும். குரோதம் எல்லாமே எல்லா உணர்வுகளும் கொழுந்து விட்டு எரியும் அந்த கடைசி நிமிடங்களில். அதெல்லாம் அந்த தூக்குல போறவங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை சாந்தப்பட்டு தான் கடைசியில தூக்குல போடுவாங்க. அவன் எந்த விதத்துல கோபத்தை, நம்ம நாட்டு பொதுவாகவே சொல்றேன் நான், தூக்குல போற தூக்கு தண்டனை கைதினா அவனை வந்து எந்த விதத்திலையும் கோபப்படுத்த மாட்டாங்க, அவமானப்படுத்த மாட்டாங்க. நம்ம இந்த ஜனநாயக இதுல ஏன்னா அவன் ஆத்மா வந்து சாகும்போது எந்த உணர்வோட சாகுதோ அந்த ஆத்மா அது கடைசிக்கு அப்படியே இருக்கும். எந்த உணர்வு எல்லாம் நாம குற்றம் செய்துட்டோம் அப்படின்ற உணர்வோட அவற்றை சாகரான்னு வச்சுங்க. அவன் வந்து இப்ப ஆட்டோ சங்கர் கதை நீங்க படிச்சிருப்பீங்க. அவன் சாகும்போது கடைசி நிமிடங்கள் வந்து அவன் வந்து ஒரு வெரி பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ், ஒரு எப்படி வந்து ரொம்ப ஹம்பிளா இருந்தான் சாகும்போது. அவர் இறந்து போகும்போது அவர் ஆத்மா என்ன நினைச்சதோ அதை கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அந்த ஆத்மா அவருடைய இதெல்லாம் தீரும்போது எனக்கு தெரிஞ்சு அவருடைய இதெல்லாம் தீர்ந்து போயிட்டு இருக்கும். ஏன்னா அவர் வந்து பாவங்கள், கொலைகள்ன்றது சாதாரண இது கிடையாது, பாவம்ன்றது. அதுவும் அந்த அனாதைகளை, அப்பாவிகளை கொலை பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கொடூரமானது. நம்ம நாட்டுல மைக்கேல் ஸ்லீமேன் அப்படின்னு ஒரு லெப்டினன்ட் ஒருத்தர் இருந்தார் வெள்ளக்காரன் காலத்துல, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி. அவருடைய கதை தான் நம்ம வந்து நம்மளோட பத்திரிகையில 2010 நம்ம பத்திரிகையில வந்து அந்த கதையை வெளியிட்டோம். அந்த கதை தான் வந்து பின்னாடி வந்து தீரன் அப்படின்ற படமா வந்து வெளில வந்தது. நான் வந்து அந்த மைக்கேல் ஸ்லீமேனோட கதையை பத்தி எழுதும்போது அதை வந்து தக்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற டாபிக்ல வந்து நெட்ல இருந்து எடுத்தாது. இது ஏன் நெட்ல போய் எடுத்தேன்னா காரணம் என்னன்னா, எனக்கு அப்ப வந்து எங்கிட்ட வந்து ஒரு
கின்னஸ் ரெக்கார்ட் புத்தகம் வந்தது. கின்னஸ் ரெக்கார்ட் புத்தகம் ஒன்று என்கிட்ட இருந்தது, ஒரு காப்பி என்னுடைய பிரதர் கிட்ட இருந்தது. அந்த காப்பில வந்து நான் படிச்சது என்னன்னா, உலகத்துல அதிக கொலைகள் புரிந்தவர்கள் யாருன்னா வெள்ளைக்காரங்க இந்தியாலன்னு ஒரு முரண்பட்ட ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன் நான். யாரை கொலை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா தக்ஸ்ன்றது வந்து யாருன்னா தக்கு அப்படின்றது யாருன்னா வந்து ஒரு கொடூரமான கொள்ளைக்காரர்கள் அப்படின்னு அர்த்தம் சாதாரணமா. இவங்க தான் அதிக அளவுல கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மில்லியன் கணக்குல கொடுத்துருந்தாங்க. அது கோடி கணக்குல வரும்னு வச்சுங்களேன். அது அது இதை மாதிரி வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லையேன்னு சொல்லிட்டு அதை பத்தி ரிசர்ச் பண்ண போகும்போதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் வந்து தக்ஸ் ஆஃப் இந்தியான்னு. அப்ப கூட வந்து அந்த ஸ்லீமேன் வந்து எத்தனை பேரை கொலை பண்ணாருன்னா 3000 பேரை கொலை பண்ணியிருக்காரு. 3000 தக்ஸ வந்து கழுவில் ஏத்தினார். கழுவில்லாம் ஐ மீன் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அவங்களுக்கு. அவங்களுடைய தலைமையகம் எங்க இருந்ததுன்னா ராஜஸ்தான்ல. அந்த அந்த கிராமமே வந்து அந்த கிராமங்களே வந்து ஃபுல்லா இந்த தக்ஸால சூழ்ந்த கிராமங்கள் தான் அவங்க ஃபுல்லா. இன்னைக்கு அவருடைய வாரிசுகள் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகின்றது. எப்படின்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் தக்கா இருப்பாரு. அவர் தக்கா இருக்கிறது அந்த குடும்பத்துல யாருக்குமே தெரியாது. ஒரு குடும்பத்துல 10 குழந்தை பிறகுன்னா ஒரு குழந்தை. அந்த காலத்துல அனாவசியமா 5 குழந்தை பிறக்கும், 6 குழந்தை. இன்னைக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கிறது மிகப்பெரிய போராட்டமாகுது இந்துக்களுக்கு. கவனிச்சிங்க, பாயிண்ட கவனிங்க. அன்னைக்கு வந்து இது காரணம் வந்து சோசியாலஜிக்கல் ரீசன் தவிர பிசியாலஜிக்கல் ரீசன் கிடையாது. சோசியாலஜிக்கல் ரீசன் தான் ரொம்ப மோசமான இருக்கு இன்னைக்கு நம்ம இந்துக்களுக்கு எதிராக அமைஞ்சிருக்கு எல்லாமே. அன்னைக்கு வந்து 5 குழந்தை பிறந்தனா அதுல ஒரு குழந்தைய வந்து இதுக்கு இது பண்றாங்க. அப்பா வந்து எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுப்பான் எப்படி கொலை பண்றதுன்னு. ஸோ இந்த கதையை அப்புறம் பார்ப்போம். தீரன் படம் பார்த்தீங்க இல்லையா? அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட நம்ம எண்ணிக்கையோட இவங்கெல்லாம் பிடிப்பாங்க. ஆனா வந்து ரெக்கார்டு படி 3000 பேரை கொலை பண்ணதான் ரெக்கார்டு இருக்குது. ஸ்லீமன் லெப்டினன்ட். அது பயங்கரமான கதை. நான் படிச்சீங்கன்னா நீங்க ஸ்லீமன் பண்ணதான் நியாயம்னு நீங்களே சொல்லுவீங்க. 100க்கு 100 ஸ்லீமன் பண்ணது மிக கரெக்டான செயல் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க. அதில் வந்து எதிர்ப்பு ஒன்று யார் மனசுல வராது. இது வந்து தர்மத்தின்படி தான் ஸ்லீமன் செஞ்சது அது. ஓகே, இப்ப நான் அது ஆத்மாவை பத்தி சொல்ல வரேன். நான் ஆத்மாக்கள் அந்த ராஜீவ் காந்தியோ அல்லது பிரபாகரனோ இல்லை வேற யாரும் இருந்தாலும் சரி, ஒரு இதுல இறந்து போறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு அகால மரணம் ஏற்பட்டதுன்னா அது அவங்களுக்கே தெரியாத மரணமா இருந்தா, பிரபாகரனுக்கு வந்து அவருக்கு தெரியும் மரணம் வரும், மிக நன்றாக தெரியும். அவருடைய எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். அது சாந்தி அடைஞ்சிருக்குன்னா வந்து இடையில் ஏற்பட்ட இதுல இருக்கு பாத்தீங்களா. அதாவது 75ல தான் வந்து 1975ல தான் வந்து அவங்க விடுதலை புலிகள் இயக்கத்தை தோற்றுவிச்சாங்க. 25 வருஷம் அதுக்கு முன்னாடி 1950ல இருந்து 1975 வரைக்கும் வந்து ஈழ காந்தின்னு சொல்லப்படுகிற செல்வநாயகம் இவங்கெல்லாம் வந்து காந்திய வழியில எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம். சிங்கள ஓநாய்களிடமிருந்தும் சிங்கள மிருகங்களிடமிருந்தும் அவங்களுக்கு சம உரிமை கிடைக்கல. அவங்கள வந்து ரொம்ப கேவலப்படுத்தியது. ஹிட்லர் காலத்துல யூதர்களை எப்படி ஹிட்லர் ட்ரீட் பண்ணாரோ அதே ட்ரீட்மெண்ட்டு இலங்கை தமிழர்களுக்கு சிங்களர்களால் கிடைச்சது. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து 1983ல ஒரு பெண், ஒரு சிறுமி பலாத்காரம் பண்ணப்பட்டு லாரியிலிருந்து எட்டி உதைக்கப்படுகிறார் இராணுவ வீரர்களால். இது முதல் இதுதான் வந்து அந்த இதை தூண்டி விட்ட முதல் செயல். அது ட்ரிகரிங் பாயிண்ட் எதுனா இன்சிடென்ட் எதுனா இதுதான். அதை பழி வாங்கறதுக்குன்னு சொல்லிட்டு வீரமணி குட்டிமணி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும். குட்டிமணி ஜெகன் இவெல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்ப ஆரம்பிச்ச ஒரு இயக்கம் அது. அந்த இயக்கம் ஆரம்பிச்ச பிறகுதான் நடந்த சம்பவம் நடந்தது. அவங்க ஆரம்பிச்ச போது 6 பேர் 7 பேர் வந்தாங்க. அதுல இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த ஆத்திரத்துல என்ன பண்ணாங்க, இவங்க வெடிகுண்டு எல்லாம் வச்சு பண்ணாங்க. ஒரு 13 இராணுவத்தினர் செத்து போனாங்க. அதுல ஆரம்பிச்சது கலவரம். தமிழன்னா பெரிய கொம்பா அப்படின்ற மாதிரியா, தமிழர்கள் நம்ம வாழ்வை சுருட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரியா வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமான சிந்தனைகள்லாம் வந்து வட இந்தியாவில் நிறைய இருக்கும். வட இந்தியனுடைய வாரிசு தான் வந்து ஒரிசாவிலிருந்து வந்தது தான் வந்து சிங்களனுடைய மூல இது. அந்த சமயத்துல நீங்க நல்லா கவனிச்சிருக்கலாம். 2008-9 காலகட்டங்கள்ல இலங்கையில வந்து இன ஒழிப்பு உச்சகட்டம் நடக்கும்போது ஒரிசாவில் அதனுடைய பிரதிபலிப்பு அங்கங்க பார்க்க முடியுது. சென்னையில இருந்து போற ட்ரெயின் மேல கல்லடிக்கிறது, அப்புறம் வந்து அந்த சமயத்துல இருந்த அமைச்சரை வந்து சம்பந்தமில்லாம மூக்க நுழைச்சார். அந்த சமயத்துல இருந்த
அமைச்சர் கட்சி அந்த அந்த மாநிலத்தினுடைய அமைச்சரோட சம்பந்தம் இல்லாம ஒரு மூக்கு நுழைச்சி ஒரு டயலாக் விட்டார். என்னது? இலங்கை பிரச்சனையை எல்லாம் உட்காந்து பேசி தீர்க்கணும் அப்படின்னு. வேற எந்த மாநிலமா வாயை திறக்கவே இல்லை. ஆனா அவர் வாயை விட்டார். காரணம் என்னன்றது உள்ள இருந்து வர அந்த விஷயம் தான் அது. எங்களோட வாரிசு அப்படின்ற மாதிரியே ஒரு இன உணர்வு மாதிரி அது சிங்கள இன உணர்வு அங்க பிரதிபலிச்சுது. யாருக்கிட்ட? அந்த ஒரிசாவுடைய அமைச்சர். அதுக்கப்புறம் புயல் அடிச்சுன்னு வச்சிங்களேன். புயல் அடிச்சு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அனாதையாச்சு. பாவம் இந்த சிங்கள மக்கள் பண்ண பாவம் ஒரிசாவை தாக்குச்சு உடனடியா, பின்னாடியே கொஞ்ச நாள்லயே. ரொம்ப ரொம்ப கொடூரமான புயல் அது. அந்த ஒரிசா ஒரு வழி ஆணிச்சது அது. அதாவது தர்மம் நியாயம்ன்றது தவறும் போது நமக்கு இதெல்லாம் இந்த பார்வையில பாக்குறதே கிடையாது. எந்த விஷயங்களையும் நம்ம பாக்குற பார்வையை அன்னைக்கு என்ன நடக்குதுன்றது மட்டும் தான் பார்ப்போம். எல்லா சம்பவங்களுக்கும் இந்த மனித வாழ்க்கைக்கும் நேரடியான தொடர்பு இருக்கு. ஆனா நம்ம கண்களால் அதை பார்க்க இயலாது. அதுக்கு தேவை இந்த சற்று நமக்கு அதாவது முதல் தேவை என்னன்னா, நம் துன்பங்களுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் யோசிக்க ஆரம்பிக்கிறது முதல்ல என்ன தோணும்? மற்றவங்க தான் காரணம்னு தோணும். மற்றவங்க காரணம்னா என்ன காரணம்ன்ற இப்படியே கொஞ்சம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்ப இவரு ரமணர் சொன்னார் இல்லையா, நான் யார் அப்படின்றத கேள்விகள் மேல கேள்வி கேட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போலதான், கிட்டத்தட்ட அதே போலதான் நம்ம துன்பங்களுக்கு யாரு காரணம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணும். ஒவ்வொன்னா உண்மையில சின்சியரா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஒவ்வொரு லேயரா விடியும், ஒவ்வொன்றா வெளில வரும் உண்மைகள். ஆனா அந்த உண்மைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய பலி உங்களை நீங்களே கொடுக்க வேண்டியிருக்கும். என்ன பலி? உயிர் பலி இல்லை. உங்களுடைய வாழ்க்கையுடைய போராட்டங்களை நீங்க ஒன்னொன்னா விட்டு கொடுக்கணும். அப்பதான் உண்மைகள் கிடைக்கும். ஸோ உண்மைகள் உங்களுடைய துன்பங்களுக்கு மட்டும் காரணம் இல்லை, உங்க பரம்பரையோட துன்பங்களுக்கு காரணங்களும் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்க எய்தர் யூ கேன் செட் தம் ரைட் ஆர் ஜஸ்ட் இக்னோர் தம். அதை விட்டுட்டு நீங்க அதுல ஏன்னா உங்க குற்றம் குறைகள் உங்க பரம்பரையில் நீங்க செய்திருந்தா அதை நீங்க செய்யாம இருந்தாலே போதும். அவள்தான் வேற என்ன செய்ய முடியும்? நம்ம we cannot go deep into the past and change the things according to our needs. அதெல்லாம் இம்பாசிபிள். அது சினிமால மட்டும் தான் முடியும். நம்மளால முடியாது. அது கடவுளால கூட முடியாது. கடந்த காலத்துக்கு போயிட்டு தவறுகளை மாற்றி அமைக்கிறதுக்கு முடியாது. அது கற்பனை லோகமாயிடும், அல்லது வேற டைமென்ஷன் நம்ம எல்லாம் போக வேண்டியதா இருக்கும். ஸோ ப்ராக்டிகலி இம்பாசிபிள். அது புரியுங்களா? கடவுள் மட்டும் நான் ஒரு எல்லா கடவுளுக்கு கூட ஒரு எல்லை இருக்கு செயல்படுறதுக்கு. அதை தாண்டி அவரால் செயல்பட முடியாது. திடீர்னு உலகத்தை மாற்றி அமைக்க முடியுமா? இப்ப பேக் டு த ஃபியூச்சர் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆங்கில படம். அதுல கடந்த காலத்துக்கு போயிட்டு அவன் பார்ப்பான். இவனையே அவனுடைய தாய் சின்ன பொண்ணா இருப்பாப்ப, இவனை லவ் பண்ண ஆரம்பிப்பா. இவனுக்கு மிரண்டுருவான், என்னடா இதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அப்பாவை புத்திசாலியாக்கி, அப்பா ஒரு முட்டாள் மாதிரியா பேக் மாதிரியா இருப்பார் அவங்க அப்பா. அப்ப அவரை கொஞ்சம் புத்திசாலியாக்கி கடைசியில அப்பா அம்மா சேர்த்து வைப்பாரு. அப்படி சேர்த்து வைக்க முடியாம போயிருந்தா இவன் அழிக்கப்பட்டிருக்கும் இவனுடைய ஹிஸ்டரி அப்படின்றது அந்த இது ஃபிக்ஷன் மாதிரியே தெரியலாம். ஃபிக்ஷன் தான் அது, ஆனா சயின்டிபிக் ஃபேக்ட். ஆனா we cannot go back. அவன் படத்துல வர மாதிரி நம்மளால பாஸ்ட் போக முடியாது. அதுக்கு தேவையான நுட்பம், அறிவியல் நுட்பம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது. அது உலகத்துல இருக்கிற மொத்த செல்வத்தை சேர்த்து பணத்தை எல்லா நாடுகளும் மண்ணா போட்டு செஞ்சா கூட அது இம்பாசிபிள். அது ரொம்ப காலத்துக்கு ஒன்றும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப அதெல்லாம் அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ ஆத்மாக்கள் இறக்கும் போது என்ன நினைத்து கொண்டு என்ன மனநிலையில் இருக்கிறதோ அதே மனநிலாம் தொடர்ந்து இருக்கும். ஆனா அதனுடைய கோபதாபங்கள் தீரும்பொழுது அதற்கு விடிவு கிடைக்கும். கோபதாபங்கள் தீரும்பொழுது விடிவு கிடைக்கும். இப்ப பிரபாகரனுக்கு என்ன கோபதாபம் இருக்கும்? கோபமும் தாபமும் இருக்கிறதுக்கு கடைசி காலத்துல இருக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு ஏமாற்றம் தான் இருக்கும். நம்ம இவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்தியா நம்ம கழுத்தறுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீசையை கூட எடுத்தார். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மீசை கூட எடுத்தார். ஏன்னா இந்திக்காரங்க மீசை வச்சா பிடிக்காதுன்றது அவருக்கு புரிஞ்சுக்கிட்டு அது மீசை கூட எடுத்தார். அதை நீங்க பார்த்துருக்கலாம். கடைசி காலத்துல அவர் மீசை எடுத்த இதை பார்த்துருக்கலாம். கொஞ்ச காலம் அவர் மீசை இல்லாம தான் இருந்தார். உண்மையான காரணம் அவருடைய ஆத்மா மீசை எடுத்துறவனை காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு இதை தூண்டுதலை கொடுத்தாரு. இதெல்லாம் என்னுடைய ஆய்வுகள். மீசை வச்சா எனக்கு மீசை ஒரே ஒரு மில்லிமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்தா கூட எனக்கு பிரச்சனைகள் ஏற்படும். எனக்கு
இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். சில விஷயங்களை உன்னிப்பா கவனிச்சாதான் வந்து நம்ம சுத்தி என்ன நடக்குன்றது புரியும். இது வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, குழந்தைகள் பிறந்த உடனே தாய் தந்தை என்ன பார்வையில பார்க்கறாங்களோ அது அந்த குழந்தையின் வாழ்க்கையை பாதிக்கும், வளர்ச்சி அடைய வைக்கும். அது என்ன ஒண்ணா செய்யும் அந்த குழந்தைய. அப்புறம் நேத்து போன வீடியோல ஒண்ணு சொன்னேன். போன வீடியோக்கு முன்னாடியில இந்த நேத்து கூட அதை பத்தி ஆரம்பிச்சேன். பட் நம்ம டாபிக் கொஞ்சம் மாற்றி பேசணும். இன்னைக்கும் வந்து அதான் சொல்றேன், நான் வந்து எல்லா விஷயங்களை பத்தி பேசணும்னா வந்து மாசக்கணக்கு ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை தயார் பண்ணணும். ஏற்கனவே நீங்க உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், சில விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்ச விஷயங்களை வந்து விட்டுடுங்க. தெரியாத விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணீங்க. ஏன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணி தான் நான் பேசுறேன். நான் இருந்தாலும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.